சொல்லுங்க, பக்கத்துல போய் இப்படி சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பாபிலோனிய சிறையில் இருந்து வந்தவங்களுக்கு 2 மடங்கு கொடுத்தாரு. யோசேப்பு பெஞ்சமினுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. தானியலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் 10 மடங்கு கொடுத்தாரு. ஈசாக்குக்கு 100 மடங்கு கொடுத்தாரு. எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1000 மடங்கு கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கோடா கோடியாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுக்கு உதாரணமா ஒரு அம்மாவை நம்ம என்ன பண்ணோம், தியானிச்சோம். அவங்க பேர் என்ன? ரெபேக்காள். ரெபேக்காள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. கோடா கோடியான ஆசீர்வாதம் எப்ப வரும்? எப்ப நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் அப்படின்னா, நீங்க ஒண்ணு செஞ்சா மட்டும் போதும். பாபிலோனிய ஜனங்கள், பாபிலோனுக்கு அடிமைப்பட்டிருந்த யூதர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால 2 பங்கு. யோசேப்பு கீழ்ப்படைஞ்சதுனால பெஞ்சமீனுக்கு 5. ஈசாக்கு விதைச்சதுனால 100 மடங்கு. இஸ்ரவேலர்கள் செவி கொடுத்ததுனால 1000 மடங்கு. ஆனா ரெபேக்கால கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, ரெபேக்கால கீழ்ப்படிஞ்சது மாத்திரம் இல்லையா, அது எப்படி கீழ்ப்படிஞ்சாலாம்? சந்தோஷமா கீழ்ப்படிஞ்சா. இல்லையா? பாருங்க, வாசிங்க 24ஆம் அதிகாரத்தை நாம வாசிக்கும் போது, நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா வாசிச்சிருங்க. நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். எலையேசர் ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? 12ஆம் வசனத்துல, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மல்ல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அகநேரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இவன் ஒரு ஜெபம் பண்றான். பொண்ணு பார்க்க போறான். யாருக்கு? ஈசாக்கு. இதுல ஆபிரகாம் யார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன். சொல்லுங்க, ஆபிரகாம் யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். ஆபிரகாமுடைய குமாரன் பேர் என்ன? ஈசாக். ஈசாக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். எலையேசர் யாருக்கு அடையாளமா இருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப பிதா ஒன்னு விரும்புறார். என்ன விரும்புறாருன்னா, தன் குமாரனுக்கு ஏற்ற துணையை என்ன செய்யணும்? அவருக்கு கொடுக்கணும். எப்படி ஆதாமுக்கு ஏற்ற துணையை தோட்டத்துல ஏவாள கொடுத்தாரோ, அதே மாதிரி ஆபிரகாம் தன் குமாரனாகி ஈசாக்குக்கு ஏற்ற துணை. சொல்லுங்க, ஏற்ற துணை. சொல்லுங்க பக்கத்துல, ஈசாக்குக்கு ஏற்ற துணை. இயேசுவுக்கு ஏற்ற துணை. இயேசு விரும்பும் சபை. இயேசு திருமணம் முடிக்க ஆசைப்படுகிற சபை எது அப்படின்னு பார்க்க போறோம். அது நாமளான்னு பார்க்க போறோம், பரிசோதிக்க போறோம். ஏன்னா அவருடைய வருகை சமீபமா இருக்குது. அல்லேலூயா. ஆமா. இப்ப ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டாரு,
ஈசாக்கு கேட்ட மனைவியை தேடும்படி யார் அனுப்புறாரு? எலியேசர் அனுப்புறார். சொல்லுங்க, யார் அனுப்புறாரு? ஆமா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியை உருவாக்கும்படிக்கு அல்லது தெரிந்து கொள்ளும்படிக்கு அல்லது அழைத்து வரும்படிக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாருன்னா நம்மளை செலக்ட் பண்ண வந்திருக்கார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு ஏற்ற, கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டி அவர் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணி எடுக்கணும். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை தான் எலியேசருடைய ஏக்கம். எலியேசருடைய ஏக்கம் என்ன? அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஈசாக்குக்கு ஏற்ற மணப்பெண், இயேசுவுக்கு ஏற்ற சபை எது அப்படின்னா, முதலாவது நான் ரொம்ப தூரமா பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன். எலியேசர் என்ன சொல்றாரு? ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி, ஏறக்குறைய 777 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்திருக்கார். பெயர் சபாவில் இருந்து இந்த ஆபிரகாமுடைய ஊருக்கு ஏறக்குறைய 777 கிலோமீட்டர் ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி வந்திருக்கார். அவர் பிரயாணம் பண்ணி வந்ததால ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பிரயாணம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தார். அந்த பிரயாணத்துல அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு, அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஒருத்தருமே இல்லை. கவனிங்க, யூதர்கள் கிட்ட போய் பார்த்தாரு, அவங்க தாகத்தை தீர்க்கல. இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட போய் பார்த்தாரு, அவங்களும் தாகத்தை தீர்க்கல. இப்ப கடைசியா செலக்ட் பண்ணி நம்மளை தேடி அவர் வர்றார். அதுலயும் ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்னா, நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். எங்க நிக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் எங்க நிக்கிறாரு? இயேசுவும் அப்படித்தான். எங்க இருப்பாரு? கிணத்துக்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான், துறவண்டியில போய் நிற்கிறார். கவனிங்க, இயேசுவுக்கும் தாகம் வந்துச்சு, பரிசுத்த ஆவியானவருக்கு இங்க ஒரு தாகம் இருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய தாகத்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருமே தீர்த்து வைக்க முடியல. அல்லேலூயா. அதனால அவங்க எல்லாமே மணவாளனுடைய தோழர்களாக மாறினார்கள். யோவான் ஸ்நானகன் சொல்றான் பாருங்க, மணவாட்டி உடையவனே மணவாளன், நானும் அவர் அருகே நிற்கிற மணவாளனுடைய தோழன். அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே மணவாட்டி ஆக முடியல, சம்சாரம் ஆக முடியல, இயேசுவுக்கு தோழர்களாகத்தான் இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஏற்ற துணை, ஏற்ற ரெபேக்காள், ஏற்ற ஏவாள் இன்னும் ஆதாமுக்கு உண்டாகவில்லை, கிறிஸ்துவுக்கு உண்டாகவில்லை. இதை யாரு செலக்ட் பண்ணணும், யார் சூஸ் பண்ணணும், யார் கொண்டு வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. நிறைய பெண்கள் துறவண்டிக்கு வந்தாங்க, நிறைய பெண்கள் துறவண்டிக்கு வந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் சூஸ் பண்ணல. ரெபேக்காலா இருக்கிற உண்மை அவர் சூஸ் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை அல்ல, ஈசாக்கை அல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அல்ல,
அவங்க எல்லாமே பந்தியில வந்து உட்கார்ந்து தொந்தியை நிரப்பிட்டு போறாளுங்க. மத்த 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் அநேகர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தி இருப்பார்கள். விருந்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் நீங்களோ மனவாட்டியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. முக்கியமான ஆள் நீங்க. சொல்லுங்க பக்கத்துல கேட்க. அதனாலதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரெபேக்காளுடைய பெற்றோர்கள் எப்படி வாழ்த்துறாங்க? அண்ணன் வாழ்த்துறான் பாருங்க, என் சகோதரியே கோடா கோடியாய் பெருகுவாயாக. சொல்லுங்க. கூட இருக்கிறவங்க என்ன ஒண்ணு அதுக்கப்புறம் வர்ற. சரி, இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, தாகத்தோடு நீண்ட பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார். அவருடைய தாகத்தை தீர்க்கிற எந்த பெண்ணோ அவள்தான் ஈசாக்குக்கு மனைவியாக முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய டிராவல் ஏறக்குறைய 4000 வருஷமா அவர் டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கிறார். ஆனா அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு சபையும் இல்லை பழைய ஏற்பாட்டில். ஆனா இப்ப துறவண்டையில வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, துறவண்டையில வந்து 13ஆம் வசனம், நான் இந்த துறவண்டையில நிற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என் கையால தண்ணியை குடிக்கிறதுக்கு, அவருடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவருக்கு ஒரு தேவை இருக்குது பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எங்க தேவை பெருசா இருக்கு. எங்க தேவை எப்படி இருக்குது? எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, ஆடு மாடு இல்லை, கழுது இல்லை, கோவேறு கழுது இல்லை, குட்டி இல்லை, ஒண்ணும் இல்லை, அது இல்லை. இல்லையா? அதை தேடி நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தாகத்தோடு நிற்கிறார். எல்லாத்திட்டும் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் நான் நினைக்கிறேன் கேட்டிருப்பார். ஆனா ஒருத்தருமே என்ன பண்ணல, செவி சாய்க்க. கல்யாண விருந்து கூப்பிட்டாலே வரமாட்டாங்க. கல்யாண விருந்து கூப்பிட்டாலே நான் வயலை கொண்டேன் என்ன சொல்றான், இப்பதான் வயல் வாங்கியிருக்கிற, அதை நான் பார்க்க போறேன்ட்டான். இன்னொருத்தனை பார்த்து அப்பா வா விருந்துக்கு வா அப்படின்னு சொன்னோடனே, நான் இப்பதான் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை என்ன நினைக்கணும், பழக்கு விற்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்னொருத்தனை கூப்பிட்டா எனக்கு இப்பதான் கல்யாணம் இருக்குது, அதனால நான் வர முடியாது. இப்படி நிறைய சாக்கு போக்குகளை சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கும் அங்க வந்த பெண்கள் எல்லாம் சாக்கு போக்கு சொல்லியிருக்காங்க. அட கம்முனரியா, துறவுன்னா நீங்க சுவிட்ச தட்டினா தண்ணி வராது. துறவுன்னா கிணத்துல சேர்த்துடும். கிணத்துல என்ன பண்ணு, நீங்க நினைக்கிற மாதிரி குடமெல்லாம் கிடையாது. தோல் பையில கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா நிரப்பி எடுப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. ஒரு குடம் சுமந்து எடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால ஆளுக்கால என்ன சொல்லிட்டாங்க, அட கம்முனரியா, எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லை, குடிக்க கிணல, எனக்கு இப்பதான் டைமு கிடைச்சிருக்குது, உனக்கெல்லாம் ஊத்துறக்கு டைம் இல்லை. சொல்லுங்க, டைம் இல்லைன்னு ஒருத்தி சொல்லியிருப்பா. டைம் இல்லைன்னு ஒருத்தி சொல்லியிருப்பா. இன்னொருத்தினா உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லியிருப்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போனாங்க. எப்படி ரூத் வந்து நகோமிய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நான் நீ எங்க போனாலும் வர்றேன்னு சொல்லிட்டா ஒருத்தி. ஆனா இன்னொருத்தி முத்தம் கொடுத்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அது மாதிரி நிறைய சாக்கு போக்குகளை சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு.
இதுகளுக்கெல்லாம் தெரியல, வந்தது யாருன்னு தெரியல. வந்து நிக்கிறவரு, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவரு, அவருடைய அருமை பெருமை தெரிஞ்சிருந்ததுன்னா கருதிக்கெல்லாம் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஒருத்தி வர்றா பாருங்க, வேதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ரெபேக்கா. அவருடைய ஏக்கம் என்னன்னா சொல்றாரு, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, சொல்லுங்க, நான் சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது, சொல்லுங்க பக்கத்தை கை பிடிச்சு, குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே மனவாட்டி. முதல்ல என்ன பண்ணணுமா, சாக்கு போக்கு சொல்லாம குடிங்கன்னு சொல்ற பிள்ளை என்னவா, கல்யாணம் பண்ணிட்டு போறாங்களே பிள்ளைங்க, அப்ப வருவாங்க சோதிக்கிறதுக்கே, டெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. என்ன பிள்ளை பார்த்த பேசக்கூட மாட்டேங்குது, ஒரு தண்ணியாவது எடுத்து கொடுக்குதான்னு பார்ப்பாங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்லுதான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. ரெபேக்கா கிட்ட கத்துக்கோ, அல்லேலூயா. டெஸ்ட் நடக்குது. ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா முக்கால் டம்ளர் கொண்டு வந்து கொடுக்க கூடாது. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு, அவ சொல்ற வார்த்தை கவனிங்க, குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளவு ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க் இது. மனுஷனுக்கு தண்ணி குடிச்சால எத்தனை குடிச்சுப்பான், ஒரு 2 சொம்பு குடிப்பானா, ஒரு 3 சொம்பு குடிப்பானா, ஓகே லைஃப். ஆனா ஒரு ஒட்டகம் எத்தனை தண்ணி குடிக்க, எவ்வளவு குடிக்க, ஒரு ஒட்டகம். எங்க வீட்டுல ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, அது 500 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 500 லிட்டர் தண்ணி குடிக்குமா. பெரிய ஒட்டகம் என்ன பண்ணுமா, இவன் 10 ஒட்டகத்துக்கு கொண்டு போயிருக்கிறான். 5000 லிட்டர் தண்ணி குடிக்காது, குடிச்சதுனா ஐயோ எல்லாம் ஓடி இருக்குமோ, ஓடி இருக்காதுங்களா பிள்ளைங்க. வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுன்னு சொன்னாலே உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க எப்படிமா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் வீட்டுல தண்ணி கேட்டா சொம்பு நிறைய எடுத்து வந்து கொடுக்கணும். டம்ளர்ல தண்ணி கேட்டா சொம்புல கொண்டு வந்து கொடுக்கறதா ரெபேக்கா. பிள்ளைகளை செஞ்சிருக்க மாட்டோம். அப்போ 5000 லிட்டர் தண்ணி பாருங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லுங்க, சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார். இந்த டைமிங் சொல்லுங்க. இவ கொடுக்க தயாரா இருக்கான், பரிசுத்த ஆவியானவரும் தயாரா இருக்க. சொல்லுங்க, தயாரா இருந்தா காரியம் சித்திக்கப்படுவார். உங்க இருதயமும் அவருடைய இருதயமும் ஒன்றாயிருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே அது உங்களுக்கு வந்துடும். பேதுரு எங்கேயோ உட்கார்ந்துட்டு கடலோரத்துல
ஒரு தோல் பதனுடைய வீட்டுல, சீமோனுடைய வீட்டுல மேல் வீட்டு அறையில பசியோடு உட்கார்ந்து ஜாபம் பண்ணிட்டு இருக்கான். கொர்நேலியும் ரொம்ப தூரத்துல இருக்கிறான், செசரியா பட்டணத்துல ரொம்ப தொலைவில் இருக்கிறான். அவன் வீட்டுல உட்கார்ந்து ஜாபம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு ஒரு தேவை, இயேசு வேணும். என்ன வேணும்? இயேசு அவனுக்கு வேணும், ரட்சிப்பு அவனுக்கு வேணும். ஆனா தான தர்மங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கான். இப்ப தேவதூதன் இறங்கி சொல்றான், தோல் பதனுடைய வீட்டுல, சீமோனுடைய வீட்டுல பேதுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிடு, அவர் வந்து உங்களை பிளஸ் பண்ணுவார். இங்க சொல்லிட்டாரா தேவதூதன்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் பேதுரு கிட்ட பேசுறாரு. போன் பாரு எப்படி போகுது இல்லையா? அப்பெல்லாம் போன் இல்லை, தேவதூதன் தான் போன். பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். ஏய், கொர்நேலிங்கிற பேர்ல ஒரு 100 அதிபதி ஒரு 2-3 பேர்த்த அனுப்புவான், அவங்ககிட்ட நீ ஒன்னும் பேசாம கிளம்பி போ அப்படின்னு அங்கேயும் சொல்லியிருப்பார். சொல்லுங்க, காரியம் எப்போ கைகூடி வரும் தெரியுமா? உங்ககிட்டையும் பேசுவாரு, அங்கேயும் பேசுவார். அப்ப இவங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்னாடி திறந்திருந்தது. எனக்கு அழைப்பெல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு யார தெரியும்? சென்னையில நான் அறையில அமர்ந்து ஆயத்தமாவேன், என் அட்ரஸ் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ரெபேக்காளுடைய அட்ரஸ பரிசுத்த ஆவியானவர் எலியேசருக்கு கொடுத்துட்டார். ஏன்னா அவருடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்திருந்தது. ஏன் தாவீதை சூஸ் பண்ணாரு, செலக்ட் பண்ணாரு? அப்ப ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட பின்னி பிணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவர் விரும்புறத நீங்க செய்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப முதல் ஸ்டெப் என்னன்னா, உங்களுடைய இருதயமும் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தால், பாருங்க, எலியேசர் விரும்புறாரு, நானும் குடிக்கணும், என் ஒட்டவங்களும் குடிக்கணும்னு அவர் விரும்பினாரு. பாருங்க, அவருடைய விருப்பத்தை அந்த பெண் வந்து நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அவளுடைய இருதயமும் தேவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? ஒன்றாக பிணைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. என்னோடு கூட சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவள் யார் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி கேட்கிறார். அப்ப உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தாவீது யோனாத்தான் மாதிரி. அப்ப உங்களுடைய இருதயம் எல்லாம் என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட முதல்ல உங்களுக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாகும். சொல்லுங்க, நல்ல மனவாட்டி, ஈசாக்கு கேட்ட மனவாட்டி எப்போ உருவாகிறான்னா, பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவளுக்கு ஒரு என்கவுண்டர் இருக்கணும், சந்திப்பு இருக்கும். இப்ப பாருங்க, அவ சந்திச்சிட்டாளா? இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்காள் புறப்பட்டு வந்தா. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை எறியாத கன்னிகையுமாய் இருந்தார். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தார். பாருங்க, துறவில் இறங்கி குடத்தை என்ன பண்ணிட்டா? நிரப்பிட்டா. சொல்லுங்க, குடத்தை என்ன பண்ணணும்? உங்க பாத்திரத்தை நீங்கள் நிரப்பும் பொழுது உங்கள் இருதயமும் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயமும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. எப்படி நிரப்பணும்? 2 வழியில நீங்க உங்கள் பாத்திரத்தை நிரப்பலாம். நல்ல ஆவியில் நிரம்பி வசனங்களை நீங்கள் சொல்லும் போது, நல்ல ஆவியில நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது, உங்களுடைய இருதயமும் தேவனோட இருதயம் ஒன்றாக பிணைக்கப்படுது. அப்ப நீங்கள் பிணைக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன பண்றான்னு பாருங்க.
அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். சொல்லுங்க, தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு. சொல்லுங்க, தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். சொல்லுங்க, தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு. அங்கே இருக்கல பாருங்க, அவ ஒரு ஸ்டெப் எடுத்து சொல்லுங்க. 2026 பரிசுத்த ஆவியானவரை நோக்கி அவருடைய தாகத்தை தீர்க்கும்படி நான் ஒரு ஸ்டெப் மேல எடுத்து வைப்பேன். பாத்தீங்களா? நீங்க அப்படி வச்சீங்கன்னா என்ன நடக்குன்னு பாருங்க. அவள் ஏறி வந்தால் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி. அண்டர்லைன் பண்ணுங்க. அல்லேலூயா. எதிர்கொண்டு ஓடி. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி அவர் உங்களை நோக்கி ஓடோடி வருவார். அல்லேலூயா. இளைய மகன் தூரத்துல பார்த்தான் பாருங்க, அவன் அந்த கேட் வழியா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான் பாருங்க, தகப்பன் ஓடி போய் அந்த கேட்டுக்கிட்டே போய் நின்று கட்டி பிடிச்சானா, முத்தம் கொடுத்தானா, இவன் என் மகன் சொல்லு. அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர். இவள் ஏறி வந்தா பாருங்க, குடத்தை தூக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா, அவருக்கு முன்னாடி எதிர்கொண்டு ஓடி. ஆவியானவர் உங்க மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். ஆவியானவர் உங்க மேல வைராகிய வாஞ்சையா இருக்கிறார். உங்களை இயேசுவுக்கு ஏற்ற மனமாட்டியாய் மாற்றும்படி, கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனமாட்டியாய் மாற்றும்படி, நீங்கள் கோடா கோடியாய் பெருகும்படி, ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் உங்க வயிற்றிலிருந்து புறப்படும்படி அவர் உங்க மேல வைத்திருக்கிற நினைவு பெரிதாய் இருக்கிறது. எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும். என்ன சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர்? சொல்றாரு கொஞ்சம். ஏசு கேட்டாலும் அப்படிதான் கேட்பாரு, ஸ்திரியே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? பேதுருவே 1 மணி நேரம் கொஞ்சம் வர முடியுமா எங்க உடனே? சொல்லுங்க, நேரம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இயேசுவுக்கு பேதுரு நேரத்தை கொடுத்திருந்தான்னா அவன் விழுந்திருக்க மாட்டான். இல்லையா? ரெபேக்கால் என்ன சொல்லல, போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல பாரு. முன்பின் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஆனா பாருங்க, வசனம் சொல்லுது, நீங்க நிரம்புனீங்கன்னா, நீங்க நிரம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து மேல வச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஓடோடி வந்து உங்க வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இன்சார்ஜ் எடுத்துக்குவார். முழுசா அவர் கேரண்டி எடுத்துக்குவார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் தான் சொல்றான். 1 மணி நேரம் தாங்க ஒண்ணு உடனே 1 மணி நேரம் டைம் பார்த்துட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் நான் 1 டம்ளர் தான் கேட்டிருக்கேன், நான் கரெக்டா 1 டம்ளர் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், மிலிட்ரி. சில சடங்காச்சார சபையில் இருக்கும் பாருங்க, காலையில இருந்து உடன் பைபிள் படிக்க வேண்டும், இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபித்தாயா, இதெல்லாம் சொல்லி சொல்லி வரக்கூடாதுங்க. எனக்கு அப்படி கண்டிஷன் போடுறதுக்கே பிடிக்கல. எப்படி கேக்குறேன், கொஞ்சம் ஜெபம் பண்றியா, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்றியா தம்பி, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்றியா பாப்பா அப்படின்னு கேட்பேன். அல்லேலூயா. 5 நிமிஷம் எதுக்குப்பா, 5 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது பாத்தியா, அதுதான் ரெபேக்கா. இல்ல 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்துருச்சு பாக்க, வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இதெல்லாம் ரெபேக்கா கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் குடிக்க தர வேண்டும்.
அதுக்கு அவள் 18ஆம் வசனம், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் கேட்ட உடனே எத்தனை முறை உங்களுடைய இருதயத்துல உள் உணர்வுல இருந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா, இன்னைக்கு உபவாசிக்கலாமா, இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா, இன்னைக்கு ஒரு 10 அதிகாரமாவது படிக்கலாமா, இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லலாமா அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலிருந்து ஏவிட்டே இருக்கிறார். நாம உடனே என்ன பண்றோம், ரெபேக்காம சீக்கிரமாய் அப்படி இல்லை. 5 மணிக்கு ஒரு உணர்வு வருது, கரெக்டா 4 மணிக்கு எனக்கு தூக்கம் வர்றதுல எந்திரிச்சு உட்கார்ந்துடுறேன். அந்த 4 மணிக்கு ஆவியானவர் எழுப்புவார், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று கை முடக்கி கொண்டு தூங்குகிறவன் சோம்பேறி அப்படின்னு ஞானி சொல்றார். அல்லேலூயா. இந்த உணர்வெல்லாம் தருவார். அப்ப பாருங்க, சீக்கிரமாய் பரிசுத்த ஆவியானவர் சொன்னா பக்கத்துல முடிச்சுங்க. பரிசுத்த ஆவியான் கோடா கோடியா நீ பெருகணும்னா, நல்ல குணசாலியா, நல்ல ரூபவதியா, தேவனுடைய சபையில இயேசுவுக்கு ஏற்ற மனவாட்டியா இருக்கணும்னா முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். அவர் சொன்ன உடனே கீழ்ப்படியணும். கண்டிஷன் படி அல்ல, நேசத்துல வரணும் கீழ்ப்படிதல். எப்படிங்க? நேசத்தின் அடிப்படையில். இன்னைக்கு பாஸ்டர் ஜாப் பண்ண சொல்லிட்டாருங்க, சர்ச்சுக்கு வர சொல்லிட்டாருங்க, அதுக்காக வரக்கூடாது. இல்லையா? எதுக்காக வரணும்? என் இருதயம் அவரோடு இணையணும், இன்னைக்கு செத்தாலும் நான் பரலோகத்துக்கு போகணும், அவருக்கு ஏற்ற மனவாட்டியா நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரணும். இல்லையா? அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவன் என்று சீக்கிரமாய் தன் குடத்தை கையில் இறக்கி கொண்டு அவளுக்கு குடி கொடுத்தால். கொடுத்த பின் நம்முடைய பாருங்க வாசனம் சொல்லுவோம், அவள் கொடுத்து தாகத்தை தீர்த்துட்டார். இப்போ கவனிங்க, எலையேசர் பரிசுத்த ஆவியானவர். எலையேசரை சுமந்து வந்த ஒட்டகம் யாரு? ஊழியக்காரங்க. சொல்லுங்க, யாரு? பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏறக்குறைய 450 கிலோமீட்டர் தாண்டி. அல்லேலூயா. எனக்காக லட்சக்கணக்கான ஜனங்கள் காத்துட்டு இருக்குது. அப்படித்தான் நான் பாக்குறேன். அல்லேலூயா. முகாந்திரம் இல்லாமல் அவர் இன்னும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய ஒட்டங்கள் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று பார்ப்பேன் என்று சொல்லி, மா என் ஒட்டகம் 10 ஒட்டகம் இருக்குது, வீட்டுல உன்னை தேடுவாங்கம்மா, நீ வேற அழகான பெண்ணா இருக்கிற, இந்த வீட்டுல ஏதாவது தேட போறாங்க, ரொம்ப நேரம் ஆகுமே, பரவாயில்ல. இல்லையா? என்னால பரவாயில்ல, ஒன்று வார்ப்பேன் சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர துறவண்டையில ஓடி அவருடைய ஒட்டங்களுக்கெல்லாம் கொண்டு வரது. ஓடி ஓடி பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. யாருடைய தாகத்தை? பரிசுத்த ஆவியானவருடைய தாகத்தை தீர்த்தால் பரிசுத்த ஆவியானவரை சுமந்து வருகிற ஊழியக்காரர்களுடைய தாகத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தண்ணி கொஞ்சம் தான். இந்த ஒட்டகம் நிறைய குடிக்கிற தண்ணி. அல்லேலூயா. லிட்டர் கணக்கா குடிக்கக்கூடிய ஒட்டகம். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஒட்டகம் தான் என்ன பண்ணு, ரெபேக்கால சுமந்து ஈசாக்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய. அல்லேலூயா. அப்போ அவ என்ன செய்யறா? ஒட்டகங்கள் குடித்து தீர்க்கும் மட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சு போன விஷயம் என்ன தெரியுமா? அவ சடையவே இல்லை, சோர்ந்தே போகல,
சந்தோஷமா போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க ஒட்டகங்களுக்கெல்லாம். கவனிங்க, முன்பின் தெரியாத விவரம். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியப்படும். சொல்லுங்க, 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். அதே மாதிரி உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியப்பட வேண்டும். எப்படி ஆச்சரியப்படணும்? நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய தாகத்தை தீர்க்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்களுடைய தாகத்தை, அவருடைய ஏக்கத்தை என்னன்னு புரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை மெய் செலுத்தி நிற்பார். ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். இல்லையா? ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியை, அந்த ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின், பரிசுத்தாவினர் அமைதியாவே இருக்கிறார். என்னங்க பரிசுத்தாவினர், நானும் என்னமோ பண்ணி பாக்குறேன், அவர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அவர் என்ன பண்றாரா? மௌனமாவே இருக்கிறாரா? ஏன் மௌனமா இருக்கிறாரா? இன்னும் ஒட்டகங்க என்ன பண்ணல? குடிக்கல. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவர் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப ஆசீர்வாதம் வருது? பரிசுத்த ஆவியானவருடைய தாகத்தை தீர்க்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுடைய மனபாரங்கள், அவருடைய தரிசனம் என்ன, அவருடைய தாகம் என்ன, எப்படி அவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கலாம், இந்த ஊழியத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, எப்படி நம்ம ஏற்ற மனவாட்டியா மாறணும்னா 2 விஷயத்தை செய்யணும். 1, பரிசுத்த ஆவியானவருடைய தாகத்தை தீர்க்கணும். 2வது, நம்மை சுமந்து செல்லுகிற ஆசாரிய மார்பகத்துல என்ன பண்ணுவானா, 12 கற்களை என்ன பண்ணிருப்பானா, பதிச்சிருப்பானா. அந்த 12 கற்களும் 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள். அப்படி உடை அணிஞ்சுதான் போய் என்ன பண்ணுவானா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல நின்று தூபம் காட்டுவான். அப்படின்னு என்ன சொல்றான்? மார்பிலே சுமந்திருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. அதே மாதிரி உங்களை தோல்ல சுமக்கிற ஒட்டகங்கள் நாங்கள். தேவ சமூகத்துல கொண்டு போய் உங்களை நினைப்பூட்டுகிறோம், உங்களுக்காக பாரப்படுகிறோம். எப்படியாவது ஈசாக்கின் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இயேசுவின் இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய தாகம் வாஞ்சியும். அல்லேலூயா. அப்ப எங்களுடைய மனபாரங்களையும் தாகங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறீங்க 2026. அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஏற்ற மனவாட்டியாய் கோடா கோடியாய் பெருகும்படிக்கு. அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவரே செய்வார். நீங்க அவரோட கனெக்ட்ல இருந்தீங்கன்னா அவரே உங்களை கொண்டு வருவார். 1/2 சேக்கல் எடையில பொற்காதனி, அவள் கைக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்துக்கிட்டு, நீ யாருடைய மகள்? இப்பதான் கேட்கிறா. எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்கியிடம் உண்டாயிட்டோம். அதுக்கு அவள் பாருங்க, நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமின்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனம் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். ரெபேக்காவுடைய குணலட்சணம் பாத்தீங்களா? அல்லேலூயா. வாங்க எங்க வீட்டுக்கு, ஒட்டகத்துக்கு தேவையான எல்லா தீவனம் இருக்கு, உங்களுக்கு தங்கறக்கு இடமும் இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு தங்கறக்கு இடமே இல்லை. யார் மேலேயோ வந்து பார்த்தார், சிம்சோன் மேல வந்து பார்த்தாரு, தாவீது மேல வந்து பார்த்து, யாருக்கிட்டையும் இடம் இல்லை தங்கறக்கு. ரெபேக்கால் இடத்துல மாத்திரம்தான் இடம் இருந்துச்சு, சபையின் இடத்துல மாத்திரம்தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அது நீங்களும் நானும். அல்லேலூயா. அவர் நம்ம இடத்துல இளைப்பாரி சந்தோஷமா நம்மளை என்ன பண்ணோம்னா ஈசாக்கு இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப், உங்கள் பாத்திரத்தை நிரப்புங்கள், உங்கள் இருதயத்தையும் அவருடைய இருதயத்தையும் இணையுங்கள். மற்றபடி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கணும். எல்லாம் எழுந்து நிற்போம். Thank you, Jesus. Thank you, God. Thank you, Holy Spirit.